இந்திய கம்பெனியான லாவா வந்து லாவா பிளேஸ் ப்ரோங்கிற இந்த 5G ஸ்மார்ட் ஃபோனை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட விலை வந்து 12,500 ரூபா. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோட வருது. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் பாக்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. சிங்கம் பொதிச்ச ஒரு லோகோ வந்து இதில் இருக்கு. கிங் ஆஃப் 5Gன்னு கோட்டு சூட்டுப்பட்ட ஒரு சிங்கராஜா வந்து இருக்கு. ஸோ 5G கிங்னு இந்த ஸ்மார்ட் ஃபோனை சொல்கிறாங்க. அடட நம்ம டெக் தமிழா பிராண்டிங்கை கூட இதில் வந்து போட்டு நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. சூப்பர். ஸோ உள்ள வந்து இந்த ரீட்டைல் பாக்ஸ் இருக்குது. ஸோ கடையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த பாக்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் வந்து உள்ளே இருக்குது, நான் காண்பிக்கிறேன். பின்பக்கம் வந்து இந்த ஃபோனோட ஹைலைட்ஸ்லாம் பற்றி போட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். பாக்ஸை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் பேக் கேஸ் தந்திருக்காங்க. ஃப்ரீ சர்வீஸ் அட் ஹோம் சொன்னல அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தந்திருக்காங்க. எப்படியாவது அணுகணும், எந்த நம்பருக்கு கால் பண்ணணும், எந்த இமெயிலுக்கு அனுப்பணும், அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அவங்கள ரீச் பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கே வந்து உங்கள் ஃபோனில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி பண்ணி வந்து உங்களுக்கு தருவாங்க. இதான் வந்து இந்த லாவா பிளேஸ் ப்ரோ 5G ஸ்மார்ட் ஃபோன். எங்கிட்ட இருக்கிறது ஸ்டாரி நைட் இருக்கிற இந்த பிளாக் கலர் ஆப்ஷன். இது வந்து ரேடியன்ட் பேர்ல்னு இன்னொரு கலர் ஆப்ஷன்லையும் கொண்டு வராங்க. 8.96 mm திக்னஸ் இருக்கு. 203 கிராம்ஸ் வெயிட்ல இது வருது. சரி, பாக்ஸுக்குள்ள வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிம் எஜெக்டர் பின் இருக்கு. டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. 33 வாட்ஸ் சார்ஜர் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. சைட்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. கார்னர்ஸ் வந்து ரவுண்டடாக பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர், சிங்கிள் ஸ்பீக்கர் வந்து இந்த ஃபோனில் தராங்க. யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்குது. மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5G ஸ்மார்ட் ஃபோன். 2 சிம் போடலாம். டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட்டும் இருக்குது. 1TB வரைக்கும் மைக்ரோ SD கார்டு வந்து இது சப்போர்ட் ஆகுது. 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஒரு 8 5G பேண்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. பின்பக்கம் கேமரா மாடியூல் இப்படி இருக்கு. 50 மெகாபிக்சல் கேமரான்னு போட்டுருக்காங்க. லாவா பிராண்டிங்லாம் வந்து பின்பக்கம் இருக்கு. ரொம்ப ஒரு கிளீனான இன்ஸ்டலேஷன் தந்திருக்காங்க. தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எதுவும் கிடையாது. கூகுளோட ஆப்ஸ் இருக்கு. அவங்களோட லாவா கைடுன்னு அவங்களோட சர்வீஸ் சென்டரை ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஆப் மட்டும் தான் இருக்கு. ஸோ கிளீனான ப்ளோட்வேர் இல்லாத ஒரு UI இது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து 17GB வந்து யூஸ் ஆகுது. சார் வேல்யூ லிமிட்டுக்குள்ளே தான் இருக்கு. FM ரேடியோ இருக்கு. NFC கிடையாது. டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.78 இன்ச் டிஸ்பிளே. இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் அடி வருது. 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தராங்க. IPS பேனல் இது. 2.5D கர்வ் டிஸ்பிளே. சென்டர் பஞ்ச் ஹோல் நாட்ச் இருக்கு. 8-bit கலர் பேனல் இது. HDR சப்போர்ட் வந்து இதில் கிடையாது. இந்த விலைக்கு வந்து ஒரு பரவாயில்ல. இந்த டிஸ்பிளே வந்து பார்க்குறதுக்கு கலர்ஸ்லாம் வந்து நல்லா இருக்கு. ஸோ வந்து ஒரு டீசெண்டான டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 6020 சிப்செட்டில் வந்து பவர் ஆகுது. இந்த சிப்செட் வந்து இந்த பழைய Dimensity 700க்கு ஒரு புது பேர்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு வித்தியாசம் இல்லை. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் மீடியாடெக்கோட 5G சிப்செட் இது. 8GB RAM இருக்குது. 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. UFS 2.2 ஸ்டோரேஜ் இது. நார்மல் யூஸ் கேஸுக்கு இந்த விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். இப்போ நான் விளையாடுறது வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் டியூட்டி கேம். ஹீட்டிங் இஷ்யூஸ் அவ்வளோவா எனக்கு தென்படலை. ரொம்ப ஹெவி பெர்ஃபார்மன்ஸில் எதிர்பார்க்காதீங்க. ஸோ இந்த விலைக்கு தக்கன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனில் இதில் எதிர்பார்க்கலாம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 2 கேமரா வச்சிருக்காங்க. பட் மெயின் கேமரா வந்து 50 மெகாபிக்சல் கேமரா. இன்னொன்று வந்து பேருக்கு வந்து ஒரு AI கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது. கேமரா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நைட் மோட், வீடியோ, ஃபோட்டோ, ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட், ஸ்லோமோ, டைம் லேப்ஸ் மற்றும் டாக்குமெண்ட் ஸ்கேனிங் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது இந்த ஆப்பில். 2K வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து பின்பக்கம் எடுக்கலாம். EAS எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோடு இது வருது. நல்ல வெளிச்சத்தில் சில ஃபோட்டோஸ் வந்து நல்லா வருது. உதாரணத்துக்கு இந்த ஃபோட்டோ பார்க்க நல்லா இருக்குது. ஸோ எல்லா ஃபோட்டோக்கும் இதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஹிட் ஆர் மிஸ் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கன்சிஸ்டன்சி குறைவாக இருக்குது. இன்டோர் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் ஆஃப் ஆகுது. ஸோ அதாவது கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து குறைவாக இருக்குது இந்த ஃபோனில். ஸோ செல்ஃபி ஃபோட்டோஸ் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. ஃப்ராங்காக சொல்லணும்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் பேலன்ஸ்லாம் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ வந்து நல்ல ஒன்றும் பெரிய செல்ஃபிஸ் வந்து உங்களுக்கு இதில் தெரியல. ஸோ மேக்ஸிமம் வந்து 2K வீடியோ எடுக்கலாம். இப்போ நான் எடுக்கிறது வந்து 1080p EAS இருக்குது, அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன். ஸோ ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி, ஸ்மூத்னஸ் எல்லாமே இந்த சாம்பிள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க.
ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் வீலாகிங் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவில் இப்படி இருக்கும். ஸோ வீட்டு மொட்டை மாடியிலேருந்து எடுக்கிறேன். நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள் 1080p மேக்ஸிமம் வந்து இதில் நீங்கள் எடுக்கலாம். இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வந்துருக்காங்க. 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஒரு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு 13 வந்து ரன் ஆகுது. ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான ஃபீச்சர்ஸ் தான் இருக்குது. ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஃபங்க்ஷன் தந்திருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மூலமாக நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், ஆன்சர் கால் பண்ணலாம், ரிட்டர்ன் ஹோம் பண்ணலாம், டூவல் ஆப்ஸ், ஃப்ளிப் டு சைலண்ட், ஸ்மார்ட் ஆன்சர்ஸ், அப்புறம் லிஃப்ட் டு வேக், டபுள் டேப் டு வேக், ஸ்க்ரீன் நோட்டிஃபிகேஷன், டபுள் டேப் டு லாக், அந்த மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து லாவா பிளேஸ் ப்ரோ 5G. இதோட ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். டீசனான பெர்ஃபார்மன்ஸ் இந்த விலைக்கு உங்களுக்கு கிடைக்குது. டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு தந்திருக்காங்க. டிஸ்பிளே வந்து இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே. 33 வாட்ஸ் சார்ஜிங் வந்து இந்த விலைக்கு வந்து அவங்க வந்து கொண்டு வராங்க. அப்புறம் கான்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவில் வந்து கன்சிஸ்டன்சி அவ்வளோவா இல்லை. ஃப்ரண்ட் கேமரா குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் டியூனிங் பெட்டர் பண்ணால் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கும். பட் கேமரா வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து திருப்திகரமாக இல்லை. ஒரு இந்திய ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ இது வந்து ஒரு கிங் ஆஃப் 5G சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து சிங்கக்குட்டி இல்லை, ஒரு பூனைக்குட்டி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது தமிழில் பேசு டெக் தமிழ் அப்பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.